வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா லாட்டில் ரிசல்ட்டு 20ஆம் தேதி ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். ரிசல்ட்டு வந்து 8315. இந்த 8315 எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தேதியில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மலையாள தேதி நேற்றைய தேதி 3ஆம் தேதிக்கு நாளைய தேதி நம்பர் 4ங்கிறத வச்சாங்க. இன்றைக்கி மலையாள தேதி 4ங்கிறத நாளைக்கு தேதி என்னங்கிறது 5ன்னு வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க வைப்பாங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்து முந்தைய தேதி 3ஆம் நம்பர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று பார்த்த வீடியோவில். ஆனால் இன்றைக்கி எனது கணிப்புங்கிற வீடியோவில் மற்றவங்க கொடுத்த டிப்ஸின் படி நம்ம வந்து கணித்தது வந்து 6 இறங்கும்னு நினச்சோம். அதாவது இங்கே உள்ள 1 6 அப்படி இறங்கும்னு நினச்சோம். 3 8 1 6 வரும் அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா 8 3 1 5 அப்படி இறங்கிருச்சு. இங்கே வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே உள்ள 5 எடுத்துட்டாங்க. இந்த 29ல் உள்ள 9க்கு பதில் 8 எடுத்துட்டாங்க. இப்படி தான் எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 7/8 இருக்குது. சரி, நாளைக்கு ரிசல்ட் தேதி வந்து 21. கேரளாவுக்கு வந்து இங்கிலீஷ் டேட் வந்து 21, மலையாள தேதி வந்து 5, இஸ்லாம் மந்த் தேதி வந்து 17. சரிங்களா? இங்கே 45 இருக்குது, 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குது. எப்படி வரும்? டபுள்ஸ் இறங்குமா சிங்கிள் இறங்குமா அப்படின்னு பார்க்கணும். டபுள்ஸ் இறங்கிச்சுன்னா நம்ம கணிக்கிறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். சிங்கிளாக இறங்கிச்சுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதாவது 30 நாளில் 15 நாள் டபுள்ஸ் இறங்கும், 15 நாள் தான் சிங்கிள் இறங்கும். அந்த 15 நாளில் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக 4 டிஜிட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, டைரெக்டாக போர்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து இவங்க வைக்கலை. அதனால் நம்ம கணிப்பு வந்து 6ன்னு இவங்கள்ட்ட சி போர்டு இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்துருந்தோம், இல்லாமல் போயிடுச்சு. சரி, இவங்க நாளைக்கு கொடுத்துருக்கிறது வந்து 3208. 3208ல் ஒரு போர்டு டைரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு தேதி இன்றைக்கி தேதி அதாவது 05, அதாவது கேரளாவுக்கு தேதி நாளைக்கு தேதி வந்து 05, மலையாளத்துக்கு வந்து 05. ஒருவேளை 0வும் 5ம் கூட இறங்கலாம். கணிப்பு பார்த்துடலாம். இவங்க வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறது வந்து 0 2 4 7. இவங்க முந்தானத்து வந்து 2 போர்டு டேரெக்டாக பாஸ் பண்ணாங்க, ஏ போர்டும் சி போர்டும் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் பி போர்டும் சி போர்டும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு 0 4 உட்காருமா? 3 9 2 கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஒரு நம்பர் இந்த இடத்துல ஏபிசியில் 9 2 3 ஏதாவது ஒரு நம்பர் இறங்குமா அப்படின்னும் பார்த்துக்கணும். இவங்க வந்து இன்றைக்கி நம்ம இப்படியே சைடில் இறங்குன்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போர்டு டைரெக்டாக இறக்கிட்டாங்க. அந்த ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கி இந்த போர்டு இப்படி ரிவர்ஸில் வச்சுருந்தோம்னா நமக்கு 3 போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சிங்கிளில் மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு இந்த 4 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கலாம், ஒரு போர்டு ரிவர்ஸில் இருக்கலாம், இல்லைனா 2 போர்டுமே சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 டிஜிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டிஜிட்டில் 4 9 3 கொடுத்துருக்காங்க. 4 9 3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? இங்கே எங்கேயுமே 0 இல்லை. அப்போ 0 வராது அப்படிங்கிறது 4 போர்டில் 0 இல்லாமலும் இருக்கலாம். சரி, அடுத்து இவங்க 1 6 4 கொடுத்துருக்காங்க, 2 5 8 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 போர்டு டைரெக்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த 25ங்கிறது 5 2 அப்படின்னு உட்காரலாம், இல்லாட்டி 25ன்னு உட்காரலாம். அடுத்து 6 4ன்னு உட்காரலாம், இல்லாட்டி 1 4 அப்படின்னு உட்காரலாம். சரிங்களா? இதே மாதிரி மற்றவங்க நாளைக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நம்ம கணிச்சிக்கலாம். இவங்க வந்து 2 போர்டு இருக்கும்னு இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இவங்க வந்து அது டியும் பியும் உட்கார வச்சிட்டாங்க, ஏ இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்மளுடைய கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது எப்பயுமே நம்ம வந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போட பழகிட்டோம்னா நமக்கு வந்து இழப்பு வந்து இழப்பாகவே தெரியாது, வருத்தம் இருக்காது. ரெண்டாவது வந்து 4 டிஜிட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. மிகவும் கால்குலேஷன் பண்ணி டபுள்ஸ் இறங்காத அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா டபுள்ஸ் எடுக்கலாம். அது வந்து 2 5
அங்கிட்டு 2 நம்பரு அப்படி வரும்போது நம்ம எடுக்கலாம். அது கரெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படி டபுள்ஸ் வந்து பிடிக்க முடியும். சிங்கிள் வந்து பிடிக்கலாம். சிங்கிள் பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கொடுக்குற கணிப்பில் நம்ம 4 டிஜிட்டை கணிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட்டில் கணிக்க முடியும். நாம் 4 டிஜிட்டை வென்றே தீருவோம். நன்றி, வணக்கம்.